லெஜண்ட் சரவணா அவர்களை பயமுறுத்திட்டு கடைசியில நாங்க வரவே இல்லை அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்களாம். புரியாத புதிரா இருக்குல்ல, இது எல்லாமே புரிய போகுது. வாங்க ஷோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா அப்படின்னு சொல்ல முடியாது, இந்திய சினிமா அப்படின்னு சொன்னோம்னா 100 கோடி வசூல் சாதனையை தாண்டதே மிகப்பெரிய விஷயம். அப்படி 100 கோடி வசூல் சாதனையை தாண்டிடுச்சுன்னா அது ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்த இந்திய சினிமா இன்னைக்கு 1000 கோடியை தாண்டுற அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடந்த 2016 வருடம் பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவர்களோட நடிப்பில் தங்கல் அப்படின்ற படம் வருது. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு படமாக பார்க்கப்பட்டாலும் 2000 கோடி வசூல் சாதனையை படைச்சது. ஸோ அடுத்து அப்படியே 2017 வந்தோம்னா பாகுபலி பார்ட் 2 இந்த படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே வசூல் சாதனையை படைச்சது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1800 கோடி வசூல் சாதனை படைச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் பாகம் 2 சொல்லிக்கிட்டே போகலாம். புஷ்பா 2 ஆகட்டும், KGF 2 ஆகட்டும், RR ஆகட்டும், இந்த மாதிரி பல படங்கள் வந்து 1000 கோடியை வசூல் சாதனையை தாண்டிடுச்சு. ஸோ இப்போ அந்த வகையில் தான் துரந்தர் அப்படின்ற படம் போன வருஷம் வெளியாச்சு. 1400 கோடி. பாகம் 2 படங்கள் எல்லாமே 1000 கோடியை தாண்டி இருக்கு. ஸோ தொடர்ந்து 2 பாகங்கள் 1000 கோடியை தாண்டுச்சா அப்படின்ற கேள்விக்கு இந்த துரந்தர் ரிவெஞ்ச் சொல்லக்கூடிய பாகம் 2 1500 கோடியை தாண்டி இருக்கான். ஸோ கூடிய சீக்கிரம் பாகுபலி 2 இந்த படத்தோடைய ரெக்கார்டான 1800 கோடியை ரொம்ப சீக்கிரமே கடந்துரும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாலிவுட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி ஜவான், பத்தான் இந்த மாதிரி படங்கள்லாம் போன வருஷம் ஆகட்டும், அதுக்கு முந்தின வருஷம் ஆகட்டும் 1000 கோடி வசூல் சாதனையை தாண்டிடுச்சு. அந்த வகையில் தான் இந்த துரந்தர் படமும் போன வருஷமும் 1000 கோடியை தாண்டிடுச்சு. அடுத்த பாகமான ரிவெஞ்ச் படமும் இந்த வருஷம் 1000 கோடியை தாண்டி இருக்கு. இந்த துரந்தர் படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த துரந்தர் பார்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய துரந்தர் ரிவெஞ்ச் இந்த படம் ரிலீஸ் ஆச்சோ இல்லையோ, துரந்தர் பார்ட் 1 OTTல சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. வியூஸ் தொடர்ந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங்கை பீட் பண்ற மாதிரியான ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் வந்திருக்கு. அப்போ பெரிய ஹீரோவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது, ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். OTTல டைரக்டா மார்ச் 12ஆம் தேதி வெளியான மேட் இன் கொரியா அப்படின்ற படம், நம்ம பிரியங்கா மோகன் லீட் பண்ண இந்த படம் பார்த்தீங்கன்னா ரா கார்த்தியோட இயக்கத்தில் உருவாச்சு. ஸோ ஆரம்பிச்சு இந்த படம் முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸை வந்து தட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பார்டர் 2, துரந்தர் இந்த மாதிரி படங்களை OTTல பீட் பண்ணி இன்னைக்கு தொடர்ந்து ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் ஆங்கில படங்கள் மட்டுமே தொடர்ந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்த நிலையில ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் நெட்ஃபிளிக்ஸ்ல டாப் 10ல அதுவும் முதல் இடத்துல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு கொஞ்ச நாளா அப்படின்னும் போது இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தனுஷ் அவர்களுடைய இயக்கத்துல தனுஷ் அவருடைய அக்கா மகனான பவிஷ் ஹீரோவா நடிச்ச படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றிருந்தது தியேட்டர்ல. ஸோ அப்படியே OTTக்கு வந்தோம்னா OTTலையும் ஓகேப்பா, அப்போ அடுத்த படம் ஹீரோவா நடிக்கணும்ல அவரு. எஸ், அவர் அடுத்த படமா ஹீரோவா நடிக்கிற படம் தான் மகேஷ் ராஜேந்திரன் இயக்கிற ஒரு படம். இந்த படத்துக்கு டைட்டில் என்னன்னு கேளுங்க, லவ்வோ லவ். இதுதான் டைட்டிலே, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க லவ் பாணியில உருவாயிட்டு இருக்கு இந்த லவ்வோ லவ் அப்படின்ற படம். இந்த படத்தோட பவிஷோட சேர்ந்து இந்த படத்துல நாகதுர்கா லீட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பவிஷோட சேர்ந்து 2 டைரக்டர் இந்த படத்துல நடிக்க போறாங்க. அதுல ஒருத்தர் முக்கியமான ஆளு, இன்னொருத்தர் அதை விட முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள், அதை விட முக்கியமான ஆளுன்னு சொன்னால வேற யாரும் இல்லை, நம்ம பவிஷ் அவர்களுடைய மாமா, அதாவது பெரிய மாமா தனுஷோட அண்ணன். எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, நம்ம செல்வராகவன் அவர்கள் முக்கியமான ரோல்ல பண்றாங்க. ஸோ பவிஷோட 2 பெரும் இயக்குனர்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த லவ்வோ லவ் அப்படின்ற படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரீசெண்டாக வெளியாச்சு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை யார் வெளியிட்டா? நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. லப்பர் பந்தில் நம்ம தினேஷோட சேர்ந்து சுவாசிகா நடிச்சிருந்தாங்க. சுவாசிகா அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் அப்படின்றத தாண்டி முக்கியமான கேரக்டர் எல்லா படத்துக்குமே இவங்க இருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வகையில் தான் இப்போ விஜய் ஆண்டனியே தயாரித்து அவரை நடிக்கக்கூடிய ஒரு படம், அதாவது பிச்சைக்காரனுக்கு அப்புறமா இந்த கூட்டணி மறுபடியும் இணையுது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சசிகுமார் அவர்களும் நம்ம விஜய் ஆண்டனி அவர்களும் இணையக்கூடிய ஒரு படம் தான் 100 சாமி. இந்த 100 சாமி படத்தில் ஒரு இளைஞனுக்கு அப்பாவா விஜய் ஆண்டனி நடிக்கிறார். அவரே ஒரு இளைஞன் மாதிரி தானப்பா இருக்காரு, அவர் இளைஞனுக்கு அப்பாவா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய ஃபர்ஸ்ட் லுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 100 சாமி படத்துக்குள்ள வருவோம். இந்த 100 சாமி படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிச்சைக்காரன் அப்படின்ற படம் வந்ததில்ல, இந்த படத்தோட கதையும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்னன்னா
பிச்சைக்காரன் படம் பார்த்தீங்கன்னா அம்மாவை சாமியாக பார்க்கறது, இந்த 100 சாமி படம் பார்த்தீங்கன்னா அம்மாவை மனுஷியாக பார்க்கறது. நான் சொல்லப்பா, இந்த படத்தோட இயக்குனரான சசி அவர்கள் சொல்கிறாரு. சசி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. என்னன்னா, ஒரு பெண்ணை அம்மாவாக பாருங்க, தெய்வமாக பாருங்க, அதெல்லாம் தாண்டி அவங்கள ஒரு உயிராக பாருங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்டாக. இதெல்லாம் தாண்டி பிச்சைக்காரன் படம் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சுதோ, இதுக்கு அடுத்த ஒரு லெவலில் இந்த 100 சாமி படம் போகும் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள் நடிக்கிற படம் தானே லீடர். அவரையே மிரட்டி பார்த்த ஒரு படம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் கிட்டத்தட்ட 3 தடவை ரிலீஸ் டேட் அறிவிச்சு தள்ளி போட்டாங்க. போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியதுப்பா. ஆனாலும் இந்த வருஷம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. சொன்னதோட சரி, இந்த டேட்டையும் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்களாம். இந்த படம் இப்போ கடந்த வாரம் ஒரு அப்டேட் வந்தது. ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேட்டில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்களோ இல்லையோ, நம்ம லீடர் படம், அதுக்கப்புறம் பரத் நடிக்கிற காளிதாஸ் 2, இந்த 2 படமும் ஏப்ரல் 3லிருந்து ஏப்ரல் 9, 10க்கு மாற்றிட்டாங்க. ஆனால் கடைசியில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன ஆச்சுன்னா, ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆகலை, இதை நாங்கள் தள்ளி வைக்க போகிறோம் அப்படின்னு மறுபடியும் 4வது முறையாக இந்த படம் போஸ்ட்பான் செய்யப்பட்டது. அப்போ லீடர் படமும் காளிதாஸ் 2வும் மறுபடியும் ஏப்ரல் 3க்கு தள்ளி போடுவாங்களா, இல்லை சொன்ன டேட்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற குழப்பம் நிலவிட்டு வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஆல்ரெடி ஏப்ரல் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனியோட நடிப்பில் கார்மேனி செல்வம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. இதை தாண்டி இன்னும் 2-3 படங்களும் ரிலீஸ் ஆகுது. ஆக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்களை பயமுறுத்திட்டீங்களா? தாய்லாந்தில் இருக்கக்கூடிய கோ சமுய் அப்படின்ற தீவுல விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்களாம். ஸோ இவங்க ஹனிமூனுக்கு போன விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த மாதம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? திருமணத்துக்கு முன்னாடி அப்பா எத்தனை ரூமர்ஸு, இவங்க எப்போ லவ் பண்ணுறாங்களா இல்லை கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படின்ற நிறைய குழப்பங்களை தாண்டி இவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு முடிவாக இந்த திருமணம் அமைஞ்சது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஹனிமூன் போயிருக்காங்கன்றது முன்னாடி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த படம் தான் ரணபலி. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஆக்ஷன் பாணியில் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம், ஏன்னா கிட்டத்தட்ட ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் கல்யாண அலைச்சல், இந்த மாதிரி பல இதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஹனிமூன் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்டில் இணையலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட பாதி ப்ராஜெக்ட் முடிஞ்ச நிலையில் இவங்க 2 பேரும் வந்தாதான் இந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற நிலையில தான் இப்போ இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க எப்போ ஹனிமூன்ல இருந்து வருவாங்க, இந்த ரணபலி படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலான்னு தயாரிப்பு நிறுவனம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போயாச்சு, அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் அலசிட்டு வருவோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ராம் சரண் அவர்களோட நடிப்பில் புச்சிபாபு சனாவோட இயக்கத்தில் பெத்தி அப்படின்ற படம் உருவாகிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இந்த நிலையில் இப்போ இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சரண் அவர்களுக்கு கண்ணில் அடிபட்டுருச்சம்பா அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே பதட்டத்தில் இருந்த நிலையில் இந்த படத்தோட இயக்குனர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, ராம் சரண் அவர்களுக்கு கண்ணில் அடிப்படலை, கண்ணுக்கு கொஞ்சம் மேலே தான் அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4 தையல் தான், ஒன்றும் பெருசாக அடி இல்லை, 4 தையல் போட்டிருக்காங்க, ஆனால் பெருசாக அடி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே நம்ம ராம் சரணுக்கு வந்தோம் அப்படி சொன்னால், இப்போ ரீசெண்டாக அவரோட பர்த்டே போச்சு. அவரோட கண்ணை கூட கன்சிடர் பண்ணாம ரசிகர்களுக்காக அவரோட பர்த்டேக்கு நேரில் ரசிகர்களை உற்சாகப்படுத்தினாரு. ஆக இந்த பெத்தி படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஏப்பா அவருக்கு தான் அடிபட்டிருக்கே, ஆனால் அவர் தான் அதை கன்சிடரே பண்ணலையே, தொடர்ந்து ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்காராம். அப்படியே நாமளும் தாய்லாந்து ஹனிமூன் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த ஷோ முடியும் போது. சரி, இதே மாதிரி நாளைக்கு எபிசோடில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நான் கிளம்புறேன். பாய், நன்றி, வணக்கம்.